அமெரிக்காவுல அதிக குடியுரிமை பெற்றவங்க யார் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இந்தியர்கள் இல்லாத நாடு அப்படின்னு ஒண்ணு இந்த உலகத்துல இல்லவே இல்லன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அமெரிக்கா தொடங்கி ஆப்கானிஸ்தான் வரைக்கும் எல்லா நாடுகள்லயும் இந்திய வம்சாவளியினர் வாழ்ந்துட்டு தான் வராங்க. சந்தேகத்துக்கு கொஞ்சம் கூட இடமே இல்லாம தொழில்நுட்பம் மற்றும் உயிரியல் அறிவியல் துறைகள்ல இந்தியர்களுக்கு பல வளர்ச்சி வாய்ப்புகளை கொடுத்ததுல அமெரிக்கா முன்னணி வகிக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். வேலை வாய்ப்புகள், மேம்பட்ட கல்வி முறைகள், அது மட்டும் இல்லாம மாறுபட்ட கலாச்சார சூழல் போன்ற காரணிகள் அமெரிக்காவுல இந்தியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணங்கள் கூட சொல்லலாம். அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியகத்துடைய அமெரிக்க சமூக கணக்கெடுப்பு தரவுகள் படி சில அதிகாரப்பூர்வமான தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கு. அதுபடி பார்க்கும்போது கடந்த வருஷம் மட்டும் 65,960 இந்தியர்கள் அமெரிக்க குடியுரிமை பெற்றிருக்காங்களாம். மெக்சிகோவுக்கு அடுத்தபடியா அமெரிக்கால கடந்த வருஷம் அதிக குடியுரிமை பெற்றவர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தரவுகள் அடிப்படையில CRS 2022ல 1,28,878 மெக்சிகன் குடிமக்கள் அமெரிக்க குடியுரிமை பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா இந்தியர்கள் 65,960 பேரும், பிலிப்பைன்ஸை சேர்ந்தவங்க 53,413 பேரும், கியூபாவை சேர்ந்தவங்க 46,913 பேரும், டொமினிகன் குடியரசு 34,525 பேரும், வியட்நாமை சேர்ந்தவங்க 33,246 பேரும், அது மட்டும் இல்லாம சீனாவை சேர்ந்தவங்க 27,038 பேரும் அமெரிக்க குடிமக்களாக மாறியிருக்காங்க. 2023ஆம் ஆண்டுடைய நிலவரப்படி அமெரிக்காவுடைய குடியுரிமை பெற்ற மொத்த இந்தியர்களோட எண்ணிக்கை 28,31,330. இது மெக்சிகோவுடைய 1,06,38,429 என்ற அளவுக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல இருக்கு. மெக்சிகோ இந்தியாவுக்கு அடுத்தபடியா 22,25,447 என்ற மக்கள் தொகையோட சீனா 3வது இடத்துல இருக்கு. இருப்பினும் அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள்ல 42% பேர் தற்போது அமெரிக்க குடியுரிமை பெற தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. 2023ஆம் ஆண்டு நிலவரப்படி கிரீன் கார்டு அப்படி இல்லைன்னா சட்டப்பூர்வ நிரந்தர பதிவிடத்துல உள்ள இந்தியாவில் பிறந்த 2,90,000 வெளிநாட்டினர் குடியுரிமை பெறத்துக்கு தகுதியுடையவர்களா ஆகியிருக்காங்க. அதே போல அமெரிக்காவுல வியட்நாம், பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, ஜமைக்கா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளை சேர்ந்தவங்க மிக குறைந்த சதவீதத்துல தான் இருக்காங்க. இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல அவங்க அமெரிக்காவுக்கு போக விரும்புறது கடந்த பல ஆண்டுகளாகவே அதிகரிச்சுட்டு வருதுதான் சொல்லணும்.